திரு பொன்ராஜ், பீகார் தேர்தல் முடிவு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய டேக்அவே என்ன? தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளில் யாருடைய கை ஓங்கும், யாருடைய கை இறங்கும்? நெகோசியேஷன் பவர் அப்படின்றது யாருக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு? பீகார் டேக்அவே அப்படின்னா மெயினாக வந்து பீகாரில் வந்து 3 லெசன் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஒன்று வந்து எஸ்ஐஆர் அண்டு இவிஎம், இன்னொன்று வந்து 10,000 ரூபா, 75 லட்சம் பேருக்கு 10,000 ரூபா. மூணாவது வந்து கேஸ்ட் மொபிலைசேஷன் அகெயின்ஸ்ட் யாதவ் அண்ட் முஸ்லீம்ஸ். இந்த 3 தான் ஸ்ட்ராட்டஜி. இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் இன்றைக்கி வெற்றி கிடச்சிருக்கு. அது தாண்டி வந்து ஒரு 10%, 9லேருந்து 10% வாக்கு யுனானிமஸாக ஒரு 200 தொகுதியில் வந்து பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணிக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 லெவல்லையும் 3 லேயர்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த 3 லேயர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் என்பது இப்போ தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எத்தனை லட்சம் பேரை நீக்க போகிறாங்களோ, எத்தனை லட்சம் பேரை சேர்க்க போகிறாங்களோ, எத்தனை வீட்டில் 800 பேர் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்க போகிறாங்களோ, எத்தனை இதில் வந்து டூப்ளிகேட் அட்ரஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம இனிமேல் வந்து பார்த்தா தான் தெரியும், வந்த பிறகு தான் தெரியும். இது வந்து ஒரு லெவல். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போன 2021 எலெக்ஷன் அதை தாண்டி கிட்டத்தட்ட 5000 ஓட்டுகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா டிஎம்கே 7 சீட்டில் 5000 ஓட்டில் வின் பண்ணியிருக்காங்க. லெஸ் தென் 5,000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஏடிஎம்கே 1, காங்கிரஸ் 1, அதர்ஸ் 1. இது வந்து 5,000 ஓட்ஸில். இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் பேராமீட்டர். மார்ஜின் 10,000க்கு கீழே இருக்கக்கூடியது வந்து டிஎம்கே 27 தொகுதியில் 10,000க்கு கீழே வின் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே 9, காங்கிரஸ் 3, பிஜேபி 1, அதர்ஸ் 6. 10,000லேருந்து 20,000க்குள்ளே வின் பண்ணது டிஎம்கே 69, ஏடிஎம்கே 17, காங்கிரஸ் 6, பிஜேபி 2, 11. இதெல்லாம் தான் வல்னரபிள் செக்மெண்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 வந்து 46 தொகுதி வந்து லெஸ் தென் 10,000. கிட்டத்தட்ட 109 தொகுதி வந்து 10,000 to 20,000 இருக்குது. இந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் வந்து இவிஎம் மேனிப்புலேஷனில் வல்னரபிலிட்டி செக்மெண்ட். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய செக்மெண்ட்டு. எஸ்ஐஆரும் இவிஎம்மும் மேனிப்புலேட் பண்ணால் இந்த தொகுதிகளில் கண்டிப்பாக மேனிப்புலேட் பண்ணப்படும். இந்த தொகுதிகளில் ரிசல்ட் மாறி வரும். யார் ஜெயிச்சிருக்காங்களோ ஜெயித்தவங்களுக்கு அந்த இடத்துல ஆட்கள் எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்படுவார்கள், எஸ்ஐஆர் மூலமாக ஆட்கள் சேர்க்கப்படுவார்கள். இதெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு பீகாரை வச்சு பார்க்கும்பொழுது இங்கே வாய்ப்பு இருக்குது. நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது வேறு, நடக்கும்னு சொல்கிறது வேறு இல்லையா? கண்டிப்பாக நடக்கும். நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நடக்கும். நடந்த பிறகு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நடந்துச்சு, நம்ம கண்முன்னாடி நடந்துச்சு பீகாரில். கிட்டத்தட்ட பீகாரில் முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க. தமிழ்நாட்டில் போன முறை கண்டெஸ்ட் ரொம்ப க்ளோஸாக இருந்தது. 2 பேருக்கும் ரொம்ப கடுமையான ஒரு போட்டி இருந்தது. ஒரு ஆன்டி இன்குபேஷன் இல்லாத காலகட்டம் அப்படின்னு பேசப்பட்டது. பீகாருடைய நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கும் அதிகமான டிஃப்ரென்ஸில் மார்ஜினில் வெற்றி பெற்ற தொகுதிகள் எண்ணிக்கை தான் 106க்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ என்ன வெர்டிக்ட் அப்படின்றத, தீர்ப்பு என்ன அப்படின்றத மக்கள் அந்த 20,000 வாக்கு வித்தியாசம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன் இது குரூஷியல் ஆகுது? இது யாருக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது? திமுகவும் கண்காணிப்போடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதிமுகவும் கண்காணிப்போடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மார்ஜின், இந்த கண்காணிப்புன்றது யாருக்கு சொல்கிறாங்க? தேர்தல் ஆணையத்துக்கு சொல்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்களா, இல்லை சக கட்சிகளுக்கு பாஜகவும் மறைமுகமாக சொல்கிறாங்களா? நீங்கள் கண்காணிப்போடு இருக்குது வந்து அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. கண்காணிப்போடு ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்க கண்காணிப்போடு இருந்து ஃபுல்லப் பண்ண வேண்டிய 3 காலம் இருக்குது. 3 காலத்தில் எதை ஃபுல்லப் பண்ணணும், எதை ஃபுல்லப் பண்ணக்கூடாது, எதை கரெக்டாக பண்ணணும்ல, என்ன வேணாலும் பண்ணுங்கள் நீங்கள். ஆனால் பண்ண பிறகு ரிசல்ட்டு டிராஃப்ட் ரெசல்யூஷன் வரும்போதும் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு வந்த பிறகு தான் தெரியும். நீங்கள் வந்து பீகாரில் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு யாருமே வந்து இதே பண்ணலை, சேலஞ்சே பண்ணலை, யாருமே சேலஞ்சு பண்ணாமல் இத்தனை பேர் நீக்கியிருக்கோம், இத்தனை பேர் சேர்த்துருக்கோம்னு சொன்னாங்க. இங்கே வந்து கண்டிப்பாக சேலஞ்சு நடக்கும். இங்கே தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக சேலஞ்சு பண்ணுவாங்க. ஆனால் அந்த சேலஞ்சு பண்ணுறதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அந்த சேலஞ்சுக்கு ரிசல்ட் கிடைக்குமான்றது தெரியாது. எலெக்ஷன் கமிஷன் வந்து உங்களுக்கு எப்படி செயல்படுதுன்னு நம்மளுக்கு தெரியும். எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட் அத்தாரிட்டியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனவே வந்து எலெக்ஷன் கமிஷனை நம்பி இதை நம்ம இது பண்ண முடியாது.
அது எந்த அளவுக்கு வந்து எஸ்ஐஆரில் இவர்கள் வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறாங்கன்றது நம்ம தமிழ்நாட்டில் நான் 1 மாதம் தானே, இந்த மாதத்தில் தெரிஞ்சிடும், அடுத்த 1 மாதத்தில் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ நவம்பர் முடிஞ்சிச்சு டிசம்பரில், இப்போ டிசம்பரில் கண்டிப்பாக தெரியும், டிசம்பர் ஜனவரியில் தெரிஞ்சிடும் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கா, எத்தனை பேர் சேர்க்கப்பட்டிருக்கா. நான் சொன்ன இந்த கிரிட்டிக்கல் காம்பனண்ட் வந்து 109 தொகுதி, இன்னொரு 46 தொகுதி, இன்னொரு 7 தொகுதி, 10 தொகுதி. ஸோ இந்த தொகுதிகள் தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கவனத்தோடு ஹேண்டில் பண்ண வேண்டிய தொகுதிகள். இந்த தொகுதிகள் வந்து யாருக்கு அது சவாலாக மாற இருக்கு? இது திமுகவுக்கு சவால், திமுகவுக்கு சவாலாக தான் மாறும். இது எந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த விதமான மாற்றங்கள் கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து 2 பேரோட தான் இருக்காங்க. இன்றைக்கி அரௌண்டு 20-25% வாக்கு தான் அவங்ககிட்ட இருக்குது. மற்றதெல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற கூட்டணி இன்றைக்கி யார், என்டிகே தனியாக நிற்கிது, விஜய் தனியாக நிற்கிறாரு. நீ யார் யார் என்னென்ன அலைன்மெண்ட்டு வெளியே நிற்கிறவங்க எத்தனை பேர் யாரோட சேர போகிறாங்கன்றது இனிமேல் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த அலைன்மெண்ட்டை தாண்டி இன்றைக்கி ஜெயிக்கக்கூடிய வின்னிங் மார்ஜினில் டிஎம்கே இருக்குது. 2வது இடத்துல பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது. அது மற்றது நமக்கு தெரியாது. இந்த லெவலுக்கு விஜய் கூட்டணி வருமா, விஜய் தனியாக நிற்க போகிறாங்களா, இல்லை என்டிகே எப்பயுமே தனியாக நிற்கிறாங்க, இது தெரியாது. இது வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். எனவே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் எஸ்ஐஆர் இஸ் எ மேஜர் சேலஞ்ச். 2வது இவிஎம் இஸ் அனதர் சேலஞ்ச். ஓகே, 3வது கூட்டணி கணக்குகள் எப்படி மாறுதுன்றதை பொறுத்து இந்த சேலஞ்ச் வந்து எப்படி யாருக்கு அதிகமாக இருக்குது குறையும். பீகார் தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் கூட்டணி கணக்கில் எப்படி மாறும், அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் கூட்டணி கணக்கு மாறுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அது வந்து காங்கிரஸில் வேணால் சில நேரங்களில் வந்து எங்களுக்கு அதிகாரத்தில் பதவி வேணும்னு சில குரல்கள் எழுந்தது காங்கிரஸில். அது வேணால் இனிமேல் வந்து இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு அந்த குரல்கள் எழுதுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அப்படிப்பட்ட குரல்கள் எழுதுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு கிடைக்கிற சீட்டை வாங்கிட்டு எலெக்ஷனில் நிற்பாங்க, கூட்டணியாக தான் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த தாக்கமும் இங்கே ஏற்படுத்தாது. பீகாருடைய எலெக்ஷன் முடிவு எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது. பிகாஸ் பீகாருடைய எலெக்ஷன் முடிவு மக்களுக்கான தீர்ப்பு அல்லது மக்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு அல்ல. அது வந்து யார் பல்வேறு காரணிகள் இருக்குது, அதை நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பேசியாச்சு. அது முடிவு தாக்கத்தை ஏற்படுத்தாது, ஆனால் ஃபார்முலா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம அடுத்த சுற்றில் பேசலாம். திரு ஹஃபீஸ், இப்போ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அனைவரும் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார். யாருக்கு சொல்கிறாரு? பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் யார் இருக்காங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்காங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி வச்சுருக்குது. எலெக்ஷன் கமிஷனோட, சிபிஐயோட, இன்கம் டேக்ஸோட, இடி ஆஃபீஸர்ஸோட, இன்னும் என்னென்ன புலனாய்வு அமைப்புகள்லாம் இருக்காங்களோ அவங்களோடு ஒரு பலமான கூட்டணியை அமைத்து கொண்டு இருக்குது. இன்றைக்கி ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, 1 மாதத்தில் எஸ்ஐஆர் கிட்டத்தட்ட ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 13